நேபாள் அரசாங்கம் செஞ்ச ஒரு அதிரடி சம்பவத்தை இப்போ நான் சொல்ல போறேன். அது சொல்லும் போது இங்கே சில பேருக்கு அல்லைய பிடிக்கும். எங்க நம்ம இந்தியாலையும் இதை பண்ணிடுவாங்களோ அப்படி. இந்தியாவில் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் இவனுக்குலாம் அல்லைய பிடிக்கும்ன்றது இந்த செய்தியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேபாள் அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிரடியாக 26 மொபைல் அப்ளிகேஷனை வந்து தடை செய்திருக்காங்க. அதில் முக்கியமாக எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக், எக்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 26 அப்ளிகேஷனை பேன் பண்ணியிருக்காங்க நேபாளில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்ப தெரிஞ்சிருக்குமே இந்த செய்தி யாருக்கு அல்லைய பிடிக்கும் அப்படின்னு. ஏன்டா நீயும் யூடியூபர் தானே, நீ என்னமோ அடுத்தவங்கள சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. மேட்ரு என்னன்னா நம்ம பொழப்புக்கு யூடியூபர்லயே நாளைக்கே நம்ம பிரதமருக்கு திடீர்னு மண்டக்கோளாராய் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பேன் பண்ண போறேன்டா அப்படின்னாருன்னா தூக்கி போட்டு என் வேலையை பார்க்க நான் போயிருவேன். நான் இப்ப சொன்ன வாய்ஸுக்கு இடையில ஒரு சவுண்ட் ஒன்று பிளிங்க் ஆயிருக்கும். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு. ஸோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் பேன் பண்றது 99% நடக்காது. ஆனா அந்த பேலன்ஸ் 1% இருக்கு பாருங்க, கிணுங்கிணுங்கிணுங்கிணு. அந்த கிணுங்கிணுதே இப்ப நிறைய பேரை வந்து அல்லைய பிடிக்க வச்சிருக்கோம். கவலைப்படாதே, பேன் பண்ணலாம் மாட்டாங்க. வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராது.